கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரை உயர்த்தி மகிமைப்படுத்தி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். அவர் ஒருவரே துதிகளுக்கு பாத்திரம். அவரை துதிக்கிற இடத்தில் தோல்வி இல்லை. அவர் துதிக்கிறவர்களுக்கு தோல்வி இல்லை. துதிக்கிற நமக்கு வெற்றி நிச்சயம். அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு, அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு உன் மீது நோக்கமாயுள்ளா, உன் நினைவெல்லாம் அவர் அறிவா. உன் மீது நோக்கமாயுள்ளா, உன் நினைவெல்லாம் அவர் அறிவா. காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு, அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு உன் மீது நோக்கமாயுள்ளா, உன் நினைவெல்லாம் அவர் அறிவா. உன் மீது நோக்கமாயுள்ளா, உன் நினைவெல்லாம் அவர் அறிவா. காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். உன்னை தோளின் மேல் சுமக்கின்றவர். ஹல்லேலூயா. தகப்பன் தன் பிள்ளையை சுமக்கிறது போல கர்த்தர் நம்மை சுமக்கிறார், ஏந்துகிறார், தாங்குகிறார், சுமக்கிறார், தப்புவிக்கிறார். நரை வயது மட்டும் அப்படி செய்கிறார். ஹல்லேலூயா. மோரியாவில் ஆபிரகாமை அவர் காணாதவர் போல் இருந்தார். மோரியாவில் ஆபிரகாமை அவர் காணாதவர் போல் இருந்தார். ஈசாக்குக்கு மறுவாழ்வளித்து பழுகி பெருக செய்தார். இங்க பந்து வீடியோ போதப்பா. ஈசாக்குக்கு மறுவாழ்வளித்து பழுகி பெருக செய்தார். அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு, அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டால் இயேசு உன் மீது நோக்கமாயுள்ளா, உன் நினைவெல்லாம் அவர் அறிவா. நம் மீது நோக்கமாயுள்ளா, நம் நினைவெல்லாம் அவர் அறிவா. காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். ஹல்லேலூயா. எங்களை தோள் மீது சுமக்கும் தெய்வமே, அப்பா, சோர்ந்து போன நேரத்தில் எல்லாம் உன் வார்த்தையை கொண்டு எங்களை தூக்கி எடுக்கிறீரப்பா. நீங்க இல்லைன்னா நாங்க எங்கே போவோம் ராஜா. ஜீவ வசனங்கள், ஜீவ வார்த்தைகள் உம்மிடத்திலே உண்டப்பா. எங்களை வாழ வைக்கிற வார்த்தை, எங்களை உயர்த்துகிற வார்த்தை உம்மிடத்திலே உண்டப்பா. சோத்ரம். தேங்க்யூ ஜீசஸ். அவரை உயர்த்துவோம், அவரை ஆராதிப்போம். அவரை உயர்த்துகிறவர்கள் வெட்கப்பட்டு போகிறதில்லை, அவரை ஆராதிப்பவர்கள் தள்ளாடு விடுவதில்லை. என் கர்த்தர். ஆமென். கப்பலின் அடித்தட்டினில் அவர் காணாதவர் போல அயர்ந்தார். கப்பலின் அடித்தட்டினில் அவர் காணாதவர் போல அயர்ந்தார். எழுந்து வந்தார், அதட்டி சென்றார், அக்கரை கடந்து சென்றார். எழுந்து வந்தார், அதட்டி சென்றார், அக்கரை கடந்து சென்றார். அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு, அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் உன் மீது நோக்கமாயுள்ளா, உன் நினைவெல்லாம் அவர் அறிவா.
உன் மீது நோக்கமாயுள்ளார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். அப்பா, காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். அப்பா, எங்களை நீங்க காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். எங்களை தோளின் மேல் சுமக்கின்றவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா, அந்த மஞ்சள் பையில மேட்ரு கேட்குவாங்கண்ணா. ஸ்தோத்திரம்ப்பா. நல்லவரே, நல்லவரே, உமக்கு ஸ்தோத்திரம். வல்லவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. எங்களை கைவிடாத தேவன் அப்பா. எங்களை ஒரு நொடி பொழுது கூட நீர் எங்களை மறப்பதில்லைப்பா. ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன். நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன்னு சொன்னீங்களப்பா. அதனால் தைரியம் கொண்டு சொல்லுகிறோம், தேவனின் சகாயர், தேவனின் சகாயர். ஹல்லேலூயா. பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே. ஆமென், ஆமென், ஆமென். நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே. அற்புதங்கள் நான் செய்திடுவேன், அற்புதங்கள் நான் செய்திடுவேன். உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன், உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. ஆமே, நான் உன்னை என்று கைவிடுவதில்லை. தேங்க்யூ ஜீசஸ். அப்பா, நீங்க இல்லைன்னா நாங்க எங்க போவோம் ஆண்டவரே. எங்களுக்கு நீங்க வேணும்ப்பா. உம்மை சார்ந்து கொள்ளுகிறோம் ஆண்டவரே. எங்களுக்குள்ள இருந்து நீங்க சொல்றீங்க, பயப்படாதே, நான் அற்புதங்களை செய்வேன் என்று. தீகையாதே, கலங்காதே மனமே, நான் உன்னுடன் இருக்க பயமே. தீகையாதே, கலங்காதே மனமே, நான் உன்னுடன் இருக்க பயமே. கண்ணீர் யாவையும் துடைத்திடுவேன், கண்ணீர் யாவையும் துடைத்திடுவேன். உன் கவலைகள் யாவையும் போக்கிடுவேன், உன் கவலைகள் யாவையும் போக்கிடுவேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்று கைவிடுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்று கைவிடுவதில்லை. எங்களுக்குள்ள இருந்து நீங்க வார்த்தை அனுப்புறீங்க ராஜா. ஹல்லேலூயா. அனுதினம் என்னை தேடிடுவாய், நான் அளித்திடும் பலனை பெற்றிடுவாய். அனுதினம் என்னை தேடிடுவாய், நான் அளித்திடும் பலனை பெற்றிடுவாய். அத்திமரம் போல், அத்திமரம் போல் செழித்திடுவாய். நான் ஆசையாய் உன்ன கனி கொடுப்பாய், நான் ஆசையாய் உன்ன. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும்
விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. புது எண்ணெயால் புது கரத்தால் புதிய கிருபை புது கவியால் நிரப்பினிலோ நடத்துகின்றேன். திருவாயும் என்னை தொடரும் நிரப்பினிலோ நன்மையும் கிருபையும் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். பாடும் காணிந்தே என்னாலும் உம்மையன்றி யாரை பாடுவேன். இசையா அந்த நன்று உள்ளம் பொங்குவே, இசையா அந்த நன்று உள்ளம் பொங்குவே. ஆவியானவரே, தேவனே, ரட்சகரே, மீட்பரே, உண்மையில் கழிக் கொள்கிறோம். ராஜா, நாமத்தை உயர்த்துகிறோம். இதுகளுக்கு பாத்திரரே, இயேசுவையா ஆராதிக்கிறோம். இதாவே சோதரிக்கிறோம், நன்றி சொல்கிறோம். கத்திலே உம்மை அழைத்தேன், நெருங்கி உதவி எனக்கு அளித்தேன். கத்திலே அப்பா உம்மை அழைத்தேன், நெருங்கி உதவி எனக்கு அளித்தேன். திசை கேட்டெங்கோ அழைத்திடாமல் தீவிரம் வந்து நீ வாங்குகின்றேன். திசை கேட்டெங்கோ அழைத்திடாமல் பாதம் பணிந்தே என்னாலும் துதியே உம்மையன்று யாரை பாடுவேன். இசையா உங்க நன்று உள்ளம் பொங்குவே, இசையா உங்க நன்று உள்ளம் பொங்குவே. வெள்ளனே, எங்க கேடகமே, எங்க துருகமே, எங்க தஞ்சமே, கோட்டையே, எங்க அரணே, ஆபத்து காலத்து அழகும் துணையமானவரே, உன்னதமானவரே, பாவ சாட்டுகளை முடியிருக்கீங்களே, எனக்கா நன்றி அப்பா. இளைய தெய்வமே நீ எனது இறைவாருயிரே, இளைய தெய்வமே நீ எனது இறைவாருயிரே. நேசிக்கிறேன் இயேசுவே, நேசமுகம் என்று காண்பிடுவேன். நேசிக்கிறேன் இயேசுவே, நேசமுகம் என்று காண்பிடுவேன். உன் பாதம் பணிந்தே என்னாலும் துதியே உம்மையன்றி யாரை பாடுவேன். இசையா இந்த நன்று உள்ளம் பொங்குவே, இசையா இந்த நன்று உள்ளம் பொங்குவே. அப்பா தேவனே, எங்கள் ஆண்டவரே, ரட்சகரே, துதிக்கிறோம் துதிக்கிறோம். அப்பா நெருக்கத்திலே கூப்பிடும் போது ஆண்டவரே எங்களுக்கு பதில் கொடுக்குறீங்களே அப்பா. தேவன நேரத்தையும் பலனாக வரீங்களா ஆண்டவரே. அப்பா சோர்ந்து போகிறதுக்கு பலன் தருகிற தேவன் அப்பா, சத்துவமில்லாத சத்துவில் பெருக செய்கிற தேவன் அப்பா. நீங்கள் ஆண்டவரே ஆண்டவரே, மருந்து மாற்று தரபடியாக சுகத்தை உங்கள் வார்த்தையில் வல்லமை ஜீவனம் உண்டு ராஜா. உங்கள் வார்த்தையில் சுகம் உண்டு ஆண்டவரே. வா, நீங்கள் வார்த்தையில் குணமாக்குகிற தேவனாக இருக்குங்கப்பா. வார்த்தையில் வியாதியை படுக்கை மாற்றி போடுற தேவனப்பா. நீங்கள் ஆண்டவரே நீ நல்லவர், எங்கள் தஞ்சமே, கோட்டையை சொத்திருக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அவையார் படிக்கிறோம். ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்திடும் எங்கள் தேவனே,
மனிதரே யாரும் கண்டிரா மகிமை உடையவர் எங்கள் தேவனே. நீரே உன்னதர், நீரே பரிசுத்தர், நீரே மகத்துவர். உம்மை ஆராதிப்பேன். நீரே உன்னதர், நீரே பரிசுத்தர், நீரே மகத்துவர். உம்மை ஆராதிப்பேன். ஆதி மந்தமுமா இருப்பவரே, அல்பா ஒமேகாவனாகவும் உள்ளவரே, இருக்கிறவராக இருக்கிறவரே, அப்பா பிதாவே, எல்வோலா நீரே, உமக்கு ஆரம்பம் இல்லையே. எல்வோலா நீரே, உமக்கு முடிவொன்றும் இல்லையே. எல்வோலா நீரே, உமக்கு ஆரம்பம் இல்லையே. எல்வோலா நீரே, உமக்கு முடிவொன்றும் இல்லையே. உம்மை அறிந்தவர் இல்லையே, உம்மை புரிந்தவர் இல்லையே, உம்மை கண்டவர் இல்லையே. உமக்கு உருவங்கள் இல்லையே, உம்மை அறிந்தவர் இல்லையே, உம்மை புரிந்தவர் இல்லையே, உம்மை கண்டவர் இல்லையே. உமக்கு உருவங்கள் இல்லையே. நீரே உன்னதர், நீரே பரிசுத்தர், நீரே மகத்துவர். உம்மை ஆராதிப்பேன். நீரே உன்னதர், நீரே பரிசுத்தர், நீரே மகத்துவர். உம்மை ஆராதிப்பேன். அப்பா, ஒருவரும் சிறக்குள்ள வெளியிலே வாசம் செய்கிறவர், சாவாமை உள்ளவரும், மனுஷர்களால் பார்க்கக்கூடாதவரும், மகிமையான வெளியிலே ஜோதியாக வீற்றிருப்பவரே, எங்கள் தேவனாகி கர்த்தாவே சொந்தரிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை வேலையாளர்கள் துதியை தூபமாக செலுத்துகிறோம், அப்பா பலியாக செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீ நல்லவர், நல்லவர். எங்களுக்காக நீ பூமிக்கு வந்து அந்த கல்வாரி சிறுவில் கிருபாதார பலியை செலுத்தினீங்களப்பா. அந்த பலியை விசுவாசித்து வந்திருக்காண்டவரே. எங்கள் பாவங்களை சுமந்தீர், எங்கள் சாபங்களை சுமந்தீர், வியாதிகளை சுமந்தீர், எங்களுக்காக தத்தத்தை சுமந்தீர், எங்களுக்காக மரணத்தை ருசி பார்த்தீங்கப்பா. எங்கள் சமாதானத்தை ஒன்று பண்ணும் ஆக்கினை, அந்த பாவத்திற்கான தண்டனை ஏற்றுக்கொண்டீங்களே, உமக்கு நன்றி, நன்றி பிதாவே. எல்லா பொழுதும் சொன்னீங்களேப்பா, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவர். நீங்கள் இன்னைக்கு நாங்கள் பாவி இல்லாண்டவரே, நாங்கள் தேவ நீதான் இருக்கிற ராஜா. எங்கள் தேவ கோவாக்கு இல்லாண்டவரே. எங்கள் தேவனுடைய சமாதானம், சந்தோஷம், அதை ரட்சிப்பு எங்கள் எழுதப்பட்டிருக்கு. அதற்காக சோதரம், சோதரம், சோதரம் தாவே. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம். மாற்றத்தை ஏற்படுத்தணும் ஆண்டவரே. ஒரு தேக்கமான நிலையிலிருந்து நாங்கள் வெளியே வருவதற்கு உம்முடைய ஆலோசனையை கேட்க உங்கள் சமூகத்தில் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த ஊழிய பாதையில் நாங்கள் முன்னேறி செல்வதற்கும், எங்கள் குடும்பத்திலே நாங்கள் இன்னும் அநேக காரியங்களை கர்த்தருக்கென்று செய்வதற்கும் ஆண்டவரே, இந்த சபையிலே என் கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதற்கென்று ஆண்டவரே, எங்கள் வழியாக அநேக சாட்சிகள் எழும்பணும் ஆண்டவரே. தகப்பனே, நீர் அப்பா இன்றும் உயிரோடு இருக்கிறீர் என்பதற்கு சாட்சிகளே நாங்கள் தான் ஆண்டவரே. அப்பா, உம் நாமம் தரிப்பிக்கப்பட்ட நாங்கள் ஆண்டவரே, உமக்கென்று சாட்சியாய் வாழ்கிற நாங்கள் ஒரு தேக்கமான நிலையில் இல்லாதபடிக்கு அநேகருக்கும் ஆசீர்வாதமாய் இருக்கத்தக்கதாக இந்த நாளில் நாங்கள் கேட்கிற வார்த்தை எங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தட்டும் ஐயா. என் வாயிலே உம் வார்த்தையை வைத்து உம் கரத்தின் நிழலிலே மறைத்து கொள்ளும் ஐயா. ஆண்டவரே, இந்த சபையிலே அமர்ந்து கொண்டு உம்முடைய வார்த்தையை கேட்கிறவர்களும், தூரத்திலிருந்து யூடியூப் வழியாக அப்பா தேவ செய்தியை கேட்கிற ஒவ்வொருவருடன் கூட நீர் என்னை மறைத்து வெளிப்படுவீராக, நீர் பேசுவீராக. என் வாயிலே வார்த்தையை வைத்து கரத்தின் நிழலினால் மறைத்து கொள்வீராக. கர்த்தரா இயேசு கிறிஸ்து நாமத்தினால் பிதாவே, ஆமேன். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம்.
ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். ஹல்லேலூயா. இப்போ நம்ம லைட் செய்வா. இப்போ நம்ம இந்த வசனத்தை படிக்கும் பொழுதே நமக்கு ஒரு காரியம் தெரிஞ்சு போச்சு. சிஸ்டர் ஆபிரகாம் பற்றி பேச போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது பாருங்க, கர்த்தர் ஒரு காரியத்தை நமக்கு வலியுறுத்தி சொல்கிறாரு. இப்போ ஆபிரகாம் பற்றி வேதத்தில் எழுதப்படாமல் இருக்கலாம், கரெக்டுங்களா? ஆபிரகாமை பற்றி வேதத்தில் எழுதப்படாமல் இருக்கலாம். ஆனால் ஏன் எழுதப்பட்டுச்சு அப்படின்னா, நம்ம அவருடைய வாழ்க்கையை பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டும். அவருடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களை நம்ம கற்றுக்கொண்டு நாமும் ஆபிரகாமை போல ஆசீர்வாதமாக இருக்கணுன்றதுக்காக தான். சரிங்களா? ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஏன் ஆபிரகாம் இந்த வாக்குத்தத்தம், ஃபஸ்ட்டு வாக்குத்தத்தம் ஏன் படித்தேன்னா, இந்த வாக்குத்தத்தம் கர்த்தர் சொன்னது. அவர் அவங்க அப்பாவோடு இருக்கும் பொழுது 75 வயசில் அவங்க அப்பா கூட இருக்கிறாரு. 75 வயசு வரைக்கும் அவருக்கு குழந்தை இல்லை. அதெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும். சாராள் அவங்க மனைவி குழந்தை இல்லை. அவர் அவருடைய தம்பி பையனை தான் பையன் மாதிரி நினச்சிட்டு வளர்க்குறாரு. லோத்து எல்லாமே நமக்கு தெரியும், கரெக்டுங்களா? இந்த நேரத்தில் ஒரு வார்த்தை மட்டும் வருது. என்ன வார்த்தை மட்டும் வருது? நான் உன்னை, நான் படிக்கலாமா? 12:1 படிக்கிறேன். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கும் காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். இந்த வசனத்தை நம்ம படித்தோம் இல்லையா? இந்த வார்த்தையை யார் சொன்னது? கர்த்தர் ஆபிரகாம் கிட்ட சொல்றாரு. ஆபிரகாமுக்கு கர்த்தர்னா யாருன்னே தெரியாதான். இது மாதிரி சபை வச்சு ஒரு போதகர் சொல்லிக்கிட்டே இல்லை, தெரு தெருவாக போய் கைப்பிரதி கொடுக்கல. நம்ம இயேசுவை பற்றி கைப்பிரதி கொடுத்து சொல்கிறோம் இல்லையா? அதை மாதிரி சொல்லலை. கர்த்தர்னா யாருன்னு அவருக்கு தெரியவே தெரியாது. அவர் சின்ன வயசுலேருந்து சண்டே ஸ்கூல் நடத்தலை, கரெக்டுங்களா? அநேக இடத்துல சின்ன வயசில் சில பேர் ஊழியக்காரங்க சொல்லுவாங்க, நாங்கள் சண்டே ஸ்கூலில் எங்களுக்கு இயேசுவை பற்றி சொன்னாங்க. நான் கூட அப்படி தான் சொல்லுவேன். நான் சின்ன வயசில் சிஎஸ்சி ஸ்கூலில் படித்தேன், ஒரு கிறிஸ்டின் ஸ்கூலில் படித்தேன். இயேசுவை பற்றி நல்லா சொல்லி கொடுத்தாங்க. ஆனால் அப்போ இந்த மண்டையில் ஏறவே இல்லை. உண்மை அதுதான். நான் வணங்குற தெய்வத்தை தான் நான் வணங்கிட்டு போயிட்டு இருந்தேனே தவிர, இயேசுவை பற்றி தெரியுமே தவிர அவர்கிட்ட போய் ஜெபிக்கணும், பிரச்சனை வந்தால் ஜெபிக்கணுன்றது எனக்கு தெரியவே தெரியல. ஆனால் ஒரு நேரம் வரும் பொழுது, இதே நவம்பர் மாதம் 2010 நேற்று 12ஆம் தேதி, நேற்று 12 இல்லையா, 12ஆம் தேதி 2012 எனக்கு ஒரு சோகமான ஒரு சம்பவம். என் குழந்தை இறந்து போச்சு. 10ஆம் தேதி குழந்தை பிறந்தது. 2 நாளில் குழந்தை இறந்து போச்சு. 12ஆம் தேதி ஃபஸ்ட்டு குழந்தை பிறந்து இறந்து போச்சு. அப்போ நான் கிந்துவாக இருந்தேன். என்னால் தாங்கவே முடியல. என்னால் பார்த்தீங்கன்னா ஒரு 10 மாதம் அந்த குழந்தை நம்ம வயிற்றில் இருக்கும்போது எவ்வளோ அழகாக இருக்கும், வெளில வந்துடும், எப்படி நம்ம சந்தோஷமாக இருப்போம் இல்லையா? சொல்லுவாங்க, குழந்தை பிறக்கிற வரைக்கும் தான் அந்த வேதனை, குழந்தை பிறந்து வெளியில் வந்துடுச்சுன்னா அது பார்த்தோன்னே அந்த வலியெல்லாம் மறைஞ்சு போய்டுன்னு சொல்லுவாங்க. நான் ஹிந்துவில் இருக்கும் பொழுது அது என்னால் தாங்க முடியாத ஒரு காரியம். என்ன சொல்கிறது, ஐயோ கடவுளே இல்லை. நானும் எங்கள் கணவரும் சொன்ன ஒரே வார்த்தை, கடவுள் இல்லை. ஏன்னா பார்த்தீங்கன்னா நான் படித்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில். அப்போ எவ்வளோ கோவில்கள் காஞ்சிபுரத்தில் இருக்கும். நான் எப்படிலாம் சுற்றி இருப்பேன், எப்படிலாம் விரதம் இருப்பேன். எங்கள் வீட்டுக்காரோடைய தாத்தா, எங்கள் மாமா பையன்லாம் எங்கள் தாத்தாவும் கோயில் பூசாரி. அந்த கோயில் பக்கத்தில் தான் அவர் வீடு இருக்கும். அவர் எப்போவுமே கோயிலில் தான் இருப்பார், கெதியோன்னு. அப்போ எங்களுக்குள்ளே என்ன இதுன்னா, கடவுள் இல்லை, கடவுள்னு ஒருத்தர் இருந்திருந்தா அந்த குழந்தைய காப்பாற்றிருப்பார்ல. அப்படியே அழுது கொண்டு இருக்கிறேன். அவ்வளோதான், நமக்கு வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு, நமக்கு குழந்தை இல்லை, அவ்வளோதான். இனி நம்ம டாக்டர்னா சொல்கிறாங்கன்னா, கூப்பிட்டுன்னா சொல்கிறாங்கன்னா டாக்டரு, இதை மாதிரி நீங்கள் சொந்தக்காரங்களில் கல்யாணம் பண்ணதால் என்ன பண்ணுங்க, அடுத்த குழந்தைக்கு ஒரு 5 வருஷம் கூட வெயிட் பண்ணுங்க. ஏன்னா சொந்தத்தில் கல்யாணம் பண்ணால் இதை மாதிரி வளர்ச்சி இல்லாத குழந்தைகள் பிறக்கும்.
இதை மாதிரி ஏதாவது ஒரு பாதிப்பு இருக்கும். அதனால நீங்கள் என்ன பண்ணுங்க, உடனே வந்து குழந்தை உங்களுக்கு இருக்கக்கூடாது அப்படிலாம் வந்து எங்களுக்கு சொல்லும் பொழுது அவ்வளோதான், குழந்தை என்ற இதுவே நமக்கு கிடையாது அப்படின்ற இது எனக்கு வந்து ஒரு மனசில் இதுதான் நம்ம தலை எழுத்து. பாஸ்டர் சொல்லுவாங்கல்ல, தலையெழுத்து சொல்கிறாங்களே, என் தலையில் முடிதான் எழுத்துன்னு தான் நான் பார்க்கல, என் தலையெழுத்தை மாற்றுறார் அந்த கத்தர் தான் பாஸ்டர் எப்பவுமே சொல்லுவாங்க இல்லையா. இதுதான் நம்ம தலையெழுத்துன்னு நான் பண்ணிட்டேன், சோர்ந்து போய் உட்காந்துட்டேன். பாருங்க, கத்தர் வந்து அவரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. இப்போ நான் சோகமான இந்த விஷயத்த சொன்னதால நீங்கள் வந்து சோர்ந்து போயிடக்கூடாது. என்னோட உடனே சாட்சியை நான் சொல்லி தான் ஆகணும். ஏன்னா ஆபிரகாம் பற்றி பேசுறதுக்கு முன்னாடி என்னுடைய சாட்சியை நான் சொன்னதால என்னுடைய சாட்சியை முடிவையும் சொன்னாதான் நீங்கள் ஹாப்பி ஆவீங்க. கரெக்டுங்களா? அதுக்கப்புறம் எனக்காக ஒரு சகோதரி ஜெபம் பண்ணாங்க. ஜெபம் பண்ண எனக்கு அதுக்கு முன்னாடி ஏசப்பா தெரியுமே தவிர ஏசப்பா கிட்ட நான் போகல. ஆனால் எங்கள் வீட்டில் ஏசப்பாவுடைய புஸ்தகம் எல்லாம் வரும். ஏசு உழைக்கிறாருலேருந்து ஏசப்பா புஸ்தகம்லாம் வரும். நான் படிக்கவே மாட்டேன். அதெல்லாம் தூக்கி ஒரு ஓரத்தில் போட்டுருவேன். நான் படிக்கவே மாட்டேன். இவரை எப்பயோ பணம் கட்டியிருக்கிறார் போல இருக்கு. அவர் மாதம் அங்கே அமுச்சிட்டே இருப்பாங்க. ஆனால் நாங்கள் படிக்கவே மாட்டேன். ஒரு நாள் அந்த குழந்தை இறந்ததால வீட்டுக்கு வரும்போது அழுதுகிட்டே இருக்கிறேன். பெட்டில் படுத்து அழுதுகிட்டே இருக்கேன். அப்போ வந்து இந்த புக்கு பறக்குது. அதில் ஏசப்பா அழறது போல ஒரு படம். அதில் கீழே எழுதியிருக்கு, கத்தரே நித்திய வெளிச்சமாக இருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும்னு ஏசையா 60:20 எழுதியிருந்தது. அந்த வசனத்தை படிக்கும் பொழுது எனக்குள்ள ஆண்டவரே வந்து பேசுறாரு, உன் துக்க நாட்கள் முடிஞ்சு போச்சே, நான் உனக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பேன். அந்த வசனத்தை படித்த பிறகுதான் என் கணவரும் அவருடைய ஃப்ரெண்டு கூப்பிடுறாரு, ஜெபிக்கிறதுக்கு கூப்பிடுறாங்க, வரியான்னு என்னை கேட்குறாரு. எங்களுக்கு வந்து ஜபம்லாம் என்னான்னு எனக்கு தெரியும், நான் ஸ்கூல் படித்ததால. அதனால நான் என்ன பண்ணேன், உடனே வாபா போகலாம் சொல்லிட்டு போகிறோம். அங்கே ஒரு ஆண்டி எங்கள் தலை மேலே கை வச்சு ஜெபிச்சு சொல்கிறாங்க, நீ வந்து கரெக்டாக நவம்பர் 12 குழந்தை பிறந்தது, 25 நாளுக்கு அப்புறம் என்னை வெளியில் விடுறாங்க. அப்போ நான் இவர் கூட போகும்போது நான் ஃபஸ்ட்டு வெளியில் போனது அந்த ஜபத்து இடத்துக்கு தான் போனேன், ஜபம் பண்ணுற இடத்துக்கு தான் போனேன். அந்த ஆண்டி பேர் கூட பொற்செல்வி. அந்த ஆண்டி என் தலை மேலே கை வச்சுட்டு சொல்கிறாங்க, நீ கிறிஸ்மஸ் மாதத்தில் கத்தர்கிட்ட வந்திருக்கிற, அடுத்த கிறிஸ்மஸ்க்கு ஏசப்பா உனக்கு ஒரு குழந்தைய கொடுக்க போகிறாரு, அதுவும் நீ இழந்ததை ரெட்டிப்பாக கொடுக்குப்பாரு. நீ எதை இழந்த, ஒரு பொன் குழந்தை தானே இழந்த, உனக்கு 2 பொன் குழந்தைய கத்தர் தருவார் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அப்போ நான் அதை அப்படியே விசுவாசித்தேன். அப்பா அப்படியே வாழ்க்கையில் ஆகட்டும். பாருங்க, அவங்க சொன்ன வார்த்தை என் வாழ்க்கையில் பழிச்சுது. உண்மையாக மார்ச் மாதத்தில் கன்சீவ் வாங்கினேன். அதே மாதிரி டிசம்பர் 1 பிறந்தா. ஏன் அவன் நவம்பர் 31 பிறந்திருக்கலாமே? இல்லை, கத்தர் சொன்ன வார்த்தை கிறிஸ்மஸ் மாதத்தில் பிறக்கும் என்ற வார்த்தை என் வாழ்க்கையில் நிறைவேறிச்சு. நான் உண்மையாக கத்தர் நாம மகிமைக்காக சொல்கிறேன். இன்னைக்கும் ஆண்டவர் நாங்கள் எத்தனை பேருக்கெல்லாம் ஜெபிக்கிறோமோ அவங்கெல்லாம் கன்சீவ் ஆவாங்க. தேவநாம மகிமைக்காக சொல்கிறேன். இப்போ கூட 2 நாள் முன்னாடி கூட என் கணவருக்கு ஒரு சகோதரர் ஃபோன் பண்ணி சொன்னார், இது போல் நீங்கள் போன மாதம் ஜெபம் பண்ணீங்க, இந்த மாதம் நாள் தள்ளி போயிருக்கு, கத்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லி அவங்க 2 பேருமே சொன்னாங்க. உண்மையாக அதை கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இப்போவும் போன மாதமும் அந்த சகோதரி குழந்தைய போயிட்டு, இங்கே நமக்கு உபாச ஜபத்துக்கு வருவாங்களே, அந்த குழந்தைய போயிட்டு 6 வருஷம் அவங்களுக்கு கல்யாணம் ஆகி குழந்தை இல்லையா, அந்த குழந்தை அவங்க கையில் ஏந்திட்டு இருக்கும்போது என் கையில் கொடுத்தாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. நம்ம எத்தனையோ நாள் ஜெபம் பண்ணமே, இந்த குழந்தை அழகாக ஆண்டவர் கையில் கொடுத்தாரு. அப்போ பாருங்கள், உபவாச ஜபத்தின் வல்லமையை பாருங்கள். அதே மாதிரி பாருங்கள், எக்மோர் ஹாஸ்பிட்டல்லேருந்து ஒரு தடவை, இப்போ இல்லை ஒரு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி எக்மோர் ஹாஸ்பிட்டல்லேருந்து ஃபோன் பண்ணுறாங்க, இதை மாதிரி வந்து குழந்தைக்கு ஹார்ட்டு ஆப்ரேஷன் நடக்குது, குழந்தை பிழைக்காதுன்னு சொல்கிறாங்க, ஜெபம் பண்ணுறீங்களா? என் ஃபோன் நம்பர் எப்படி தெரிஞ்சிருக்கு, ஃபோன் பண்ணுறாங்க. அதே நாள், அதே நவம்பர் 12ஆம் தேதி தான் என் குழந்தை ஏசப்பா கிட்ட போச்சுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அதே நவம்பர் 12ஆம் தேதி நான் அவங்களுக்கு ஜெபிக்கிறேன். ஆண்டவர் அந்த குழந்தைக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுத்து, என் பையன் 2 பையனுங்க ரொம்ப அழகாக சூப்பராக நிற்கிறாங்க. அப்போ பாருங்கள், ஆண்டவர் வந்து அந்த அந்த பிரச்சனை வழியாக நம்ம கடந்து போகும்போது இன்றைக்கி நம்ம யாருக்கெல்லாம் ஜெபிக்கிறோமோ அவங்க வாழ்க்கையிலலாம் விடுதலை டக்கு 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 டக்குன்னு ஆண்டவர் செய்கிறாரு. அற்பமான எண்ணெய் கொண்டு ஆச்சரியமான காரியத்தை செய்கிறார். ஏன்னா பணத்தை கூட ஒருத்தர் கொடுத்துடலாம், ஒரு 50 ரூபா கொடுங்க, 5000 ரூபா கொடுங்க, 50,000 கொடுங்கன்னா பணத்தை கொடுக்க முடியும், குழந்தைய யாராலையும் கொடுக்க முடியாது. நான் அந்த வழியில் நான் கண்ணீரில் கடந்து போகும் பொழுது கத்தர் என்னை கொண்டு ஆண்டவர் அற்புதங்களை செய்தார். அன்னைக்கு சொன்ன தீர்க்க தரிசனம், உன்னை கொண்டு 1000 பெண்களின் கண்ணீரை நான் துடைப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். நான் ஏன் இந்த சாட்சியை நான் இந்த நேரத்தில் சொல்ல வரேன் அப்படின்னா,
ஆபிரகாமுடைய வாழ்க்கையும் இப்படிதான். ஒரு நம்மளாவது குழந்தை இறந்து போச்சு, ஆனா ஆபிரகாமுக்கு குழந்தையே இல்லை. 75 வருஷம் நான் இப்படி குழந்தை இறந்து போனதால என்ன சொன்னேன், கடவுளே இல்லை. நானும் என் கணவரை சொன்ன ஸ்டேட்மெண்ட் அதுதான், கடவுள் கிடையாது, கடவுள்னு ஒருத்தர் இருந்திருந்தா எனக்கு குழந்தைய கொடுத்துருப்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அதே ஆபிரகாமும் அதுதான் சொன்னார், கடவுள் கிடையாதுங்க. ஏன்னா அவங்க விக்கிரக சிலைகளை பண்றவங்க அவங்க சொன்னாங்க, 75 வருஷம் எனக்கு ஒரு குழந்தை இல்லை, ஒரு குழந்தைய கொடுக்க முடியல, கடவுளே கிடையாதுன்னு இருந்ததால தான் கர்த்தர் பேசினாரு, நான் இருக்கிறேன். நீ கடவுள் கடவுள் சொல்லிட்டு நீ வேற எதையோ தேடின்னு இருக்கிற, நீ என்ன தேடி வா, என் வார்த்தையை நம்பி வா, நான் உனக்கு ஒரு குழந்தைய கொடுக்குறேன் அப்படின்னு கர்த்தர் பேசுறாரு. நான் ஒரு குழந்தைய மட்டும் கொடுக்குறேன்னு சொல்லல, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமா இருப்பாய். ஹல்லேலூயா. நம்ம ஒரு குழந்தைக்காக ஜெபிச்சோம். இன்னைக்கு அநேக சகோதரிகள் சொல்றாங்க, சிஸ்டர் நீங்க ஜெபம் பண்ணீங்க கர்த்தர் இந்த குழந்தைய கொடுத்தாங்க, பிரதர் நீங்க ஜெபம் பண்ணீங்க கர்த்தர் இந்த குழந்தைய கொடுத்தாங்க. இதுதான் பெரிய ஜாதியாக்குவேன்னு சொன்னா இதுதான் கரெக்டுங்களா? அன்றைக்கு ஆபிரகாமை கொண்டு பெரிய சந்ததிகள், இப்ப நான் சொல்றேன் இல்லையா, அந்த ஆன்டி எனக்காக ஜெபம் பண்ணாங்க எனக்கு கர்த்தர் குழந்தைய கொடுத்தாருன்னு, அத மாதிரி நம்மை கொண்டு கர்த்தர் செய்வார். நம்ம ஜெபம் பண்ணோம், பெரிய பெரிய சந்ததிகள் உருவாகுது. ஏன்னா உண்மையாக அந்த குழந்தைய நான் கையில் வச்சுட்டு இருக்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஆண்டவர் எவ்வளோ அழகாக இந்த குழந்தைய கொடுத்துருக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. உண்மையாக என் குழந்தைய கையில் ஏந்தும் போது நான் எவ்வளோ சந்தோஷப்பட்டனோ அதே மாதிரி எனக்கு ஒரு சந்தோஷம். ஏன்னா நம்ம ஜெபிச்சு ஒன்றுக்கு பதில் கிடைக்கும் பொழுது நமக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். கர்த்தர் அந்த சந்தோஷத்தை நமக்கு தருவார். குழந்தையில மட்டும் இல்லை, நம்ம எந்தெந்த காரியத்திலெல்லாம் ஆண்டவரே இதற்கு பதில் வரணும், ஆண்டவரே இந்த காரியத்தில் எனக்கு ஜெயம் வரணும், ஆண்டவரே இந்த பிரச்சனைக்கு எனக்கு ஒரு முடிவு வரணும், ஆண்டவரே நம்ம எந்தெந்த காரியத்திலெல்லாம் ஜெபிக்கிறோமோ அதெல்லாம் பண்ணுவார், கையில் ஏந்த வைப்பார், சுகமா சரீரத்தில் ஏந்த வைப்பார், சந்தோஷமா குடும்பத்தில் தங்க வைப்பார், நித்திய மகிழ்ச்சி நம் தலையில் அப்படி தங்கி இருக்குமா. அது சஞ்சலம் தவிப்பு இருந்து அது ஓடி போகுமா, நடந்து போவாது, ஓடி போயிடும். சஞ்சலம் தவிப்பு எப்படி போகுமா, ஓடி போவோம். ஆபிரகாமுக்கு 100 வயசுல குழந்தை பிறக்குது. அவர்கிட்ட இருந்த சஞ்சலம், அவர்கிட்ட இருந்த தவிப்பு, ஐயோ நமக்கு ஒரு குழந்தை பிறக்காதா பிறக்காதா பிறக்காதா, நம்மகிட்ட எவ்வளோ சொத்து இருக்கே, அந்த சொத்துக்கு ஒரு வாரிசு வராதா, நம்மளை அப்பான்னு கூப்பிட்றதுக்கு 1000 குழந்தைங்க அப்பான்னு கூப்பிட்டாலும் தான் பிள்ளை நம்மளை அப்பா சொல்லாதா. கரெக்டுங்களா? கர்த்தர் செய்தார். கர்த்தர் என்ன பண்ணாரு, ஆபிரகாமுக்கு செஞ்சாரு, அப்பான்னு கூப்பிட வச்சாரு, அம்மா அப்படின்னு கூப்பிட வச்சாரு. ஆண்டவர் ஆபிரகாமுக்கு செய்தார். ஏன்னா ஆபிரகாம் என் வார்த்தைக்கு என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியால் செஞ்சாங்க. இன்னைக்கும் நம்ம மற்றவங்களுக்கு ஜெபிக்கும் பொழுது ஏன் அவங்களுக்கு அற்புதம் நடக்குதுன்னா அவங்க நம்புறாங்க. நம்ம ஜெபிக்கிறோன்றது ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்ம விசுவாசமா ஜெபிக்கிறன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் அவங்க நம்புறாங்க, ஏசப்பா எனக்கு ஒரு குழந்தை கொடுப்பாரு, ஏசப்பா எனக்கு ஒரு அற்புதம் செய்வார். ஏன்னா அந்த ஆன்டி எனக்கு ஜெபிச்சது இருந்தாலும் நான் விசுவாசிச்சேன், என் கர்த்தர் எனக்கு ஒரு குழந்தைய கொடுப்பாரு. அதே மாதிரி நான் ஜெபிக்கிறவங்க கர்த்தர் குழந்தைய கொடுக்குறாங்கன்னா, கர்த்தர் குழந்தைய கொடுக்குறாருன்னா அவங்க நம்புறாங்க, ஏசப்பா என் வாழ்க்கையில் அற்புதம் செய்வாரு, ஏசப்பா என் மகன் வாழ்க்கையில் அற்புதம் செய்வாரு, ஏசப்பா என் மகளுக்கு அற்புதம் செய்வாரு, ஏசப்பா எனக்கு ஒரு பேரனோ பேத்தியோ தருவாரு அப்படின்னு நம்புறதால தான் ஆண்டவர் அற்புதம் செய்கிறார். நாங்கள் ஜெபிச்சோன்னு சொல்றது ஒன்றும் கிடையாது. நீங்க விசுவாசித்தால் தான் தேவனுடைய மகிமை காண முடியும் கர்த்தர் சொல்லியிருக்கிறார். இப்ப நான் எந்தெந்த காரியத்துல அற்புதத்தை பெற்றுக்கொள்ளணுமோ நான் விசுவாசிக்கணும். நான் விசுவாசித்தாத தேவனுடைய மகிமையை காண முடியும். அது எந்த காரியமா இருந்தாலும் அந்த காரியத்தில் நம்ம என்ன பண்ணோம், ஏசப்பா நீங்க செய்வீங்கப்பா, நீங்க அற்புதங்களை செய்வீங்கப்பா, நான் என்ன பண்ணோம், விசுவாசிக்கணும். ஆனா ஒரே ஒரு விஷயம் நல்லா சொல்ற பாருங்க, இப்போ ஏதோ ஒரு குறைவை நீங்க பாக்குறீங்கன்ற உடனே கர்த்தர் நம்ம கூட இல்லை அப்படின்னு சொல்லவே கூடாது. நான் கர்த்தருக்கு பிரியம் இல்லாம நடக்கிறேன் அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. இப்போ ஆபிரகாம் 25 வருஷம் கழிச்சு அவருக்கு குழந்தை பிறந்தது. அதனால என்ன, ஆபிரகாம் தப்பு பண்ணாருன்னு அர்த்தமா, இல்ல ஆபிரகாம் கூட கர்த்தர் இல்லைன்னு அர்த்தமா, ஆபிரகாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியலன்னு அர்த்தமா? இல்ல, கர்த்தர் இந்த நாள்ல கொடுப்பேன்னு வச்சிருக்கிறாரு.
அப்போ கண்டிப்பாக கொடுப்பார். அவர் காலம் தாமதமானாலும் வாக்கு பண்ணினவர் உண்மையுள்ளவர். இன்னைக்கு நம்ம சபையில் ஆத்துமாக்கள் வரலன்னும் போது எனக்குள்ள ஒரு சோறு வரும். ஆண்டவரே, நீங்கள் தான் என்னை அழைச்சிங்களா, நீங்கள் தான் சபையை கட்ட வச்சிங்களா அப்படின்னு கூட நான் நிறைய கேள்வி கேட்டு உட்காருவேன். ஆனால் அதுக்கப்புறம் ஆண்டவர் என் கூட பேசுவார். நான் தான் உன்னை அழைச்சேன், நான் தான் சர்ச்சு கட்ட சொன்னேன். ஆரோனை போல அழைக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் இந்த ஊழியத்தை தானாக ஏற்படுத்துவது இல்லை. தானாக ஏற்படுத்த முடியாது. ஒரு வீட்டை கட்டணும் அப்படின்னாலும் கர்த்தர் வேணும். ஒரு திருமணம் நடக்கணும்னாலும் கர்த்தர் வேணும். ஒரு குழந்தைய பிறக்கணும்னாலும் கர்த்தர் வேணும். அப்போ எல்லாத்துக்குமே கர்த்தர் வேணுன்ற போது ஒரு ஆலயத்தை கட்டுறதுக்கு கர்த்தர் வேணும் தானே. ஏன்னா கர்த்தர் சொல்லாமல் ஆலயத்தை யாராலுமே கட்டவும் முடியாது. அப்புறம் கட்டிட்டாலும் நிலைக்காது. கரெக்டுங்களா? இது கர்த்தரால் உண்டானப்பட்ட ஆலயம். அதனால தான் இந்த இடத்துல அற்புதங்களை செய்கிறாரு. கரெக்டுங்களா? அவர் இந்த ஸ்தலத்துல வாசம் செய்கிறாருன்னு முதல்ல நம்ம நம்பணும். கரெக்டுங்களா? இன்னைக்கு நம்ம நம்புகிறோம், இங்கே வந்திருக்கிறோம். இன்னைக்கு நம்பாதவங்க நம்மளை சுற்றி இருக்கிறாங்க. அவங்களையும் கர்த்தர் நம்ப வைப்பாரு. நம்ம வாழ்க்கையில் கர்த்தர் அற்புதங்களை செய்து கர்த்தர் சொல்ல வைப்பாரு, இவங்க கூட கர்த்தர் இருக்கிறாரு. இவங்க கிட்ட நம்ம மோதணும். வேதத்தில் எழுதியிருக்கு பார்த்தீங்களா, இந்த கல்லின் மேல் மோதுகிறவன் நொறுங்கி விழுவான். இவங்க கிட்ட நம்ம மோதணும்னா நம்ம தான் நொறுங்கி போவோம். இவங்க கிட்ட போகக்கூடாதுன்னு பயம் ஃபஸ்ட்டு யாருக்கு இருக்குன்னா பிசாசுக்கு இருக்கு. பிசாசு ஒரு பெரிய ஒரு பயந்தாங்கோலி. அந்த பயந்தாங்கோலிக்கு பயம் இருக்கு. ஐயோ, இவங்களை தொட்டா நம்ம கெட்டோன்னு பயம் இருக்கு. ஆனால் அந்த பிசாசுக்கு நம்ம பயப்படக்கூடாது. அந்த வியாதி பிசாசுக்கு பயப்படக்கூடாது. அந்த தரித்திர பிசாசுக்கு பயப்படக்கூடாது. கர்த்தர் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கல, அன்பும் தெளிந்த புத்தி அருளும் ஆவியை கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறாரு. பாருங்க, ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் எப்படிப்பட்டதா இருக்குன்னா, ஆதியாகமம் 13 ஆபிரகாமும் அவன் மனைவியும் அவனுக்கு உண்டான யாவும் அவனுடன் லோத்தும் எகிப்தை விட்டு தென் தேசத்துக்கு வந்தார்கள். பாருங்க, ஆபிரகாம் கூட யாரெல்லாம் வந்தாங்களா? அவங்க மனைவி, அப்புறம் அவங்க தம்பி பையன் லோத்து, அவங்க எல்லாரும் வந்தாங்களாம். ஆபிரகாம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொண்ணுமான ஆஸ்திகளை உடைய சீமானா இருந்தான். அவன் எப்படிப்பட்டவனா இருந்தானா? பெரிய மிருக ஜீவன்கள் அப்படின்னா கழுதைகள், ஒட்டகங்கள், ஆடு எல்லாமே வெள்ளி பொண்ணும் ஆஸ்திகளை உடைய பெரிய சீமானா இருந்தானா. அது மட்டும் இல்லாமல் அவன் பிரயாணம் பண்ணி போகும் பொழுது அவனுக்கு பிரயாணத்தில் நிறைய பிரச்சனைகள்லாம் வந்தது. இன்னும் படித்து பார்த்தா தெரியும். நிறைய பஞ்சங்கள் வந்தது, தண்ணி இல்லாமல் கஷ்டப்பட்டாங்க. அவனுக்கும் நிறைய கேள்விகள் வந்தது, நிறைய எதிரிகள் வந்தாங்க. இருப்பினும் அவர் ஒன்றுத்தில் உண்மையாக இருந்தார். என் கர்த்தரை நான் அழைச்சாரு, கண்டிப்பாக குழந்தை கொடுப்பாரு. என் கர்த்தரை நான் அழைச்சாரு, கண்டிப்பாக குழந்தை கொடுப்பாரு. அவர் அதாவது ரோமர் பார்த்தீங்கன்னா எழுதியிருக்கோம், ரோமர் 4 எழுதியிருக்கோம். இது நம்ம நிச்சயம் படித்தே தீரணும், படிக்கணும். நம்ம ரோமர் 4 எழுதிருக்கு பாருங்க. தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்கு பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று 20-21 படிக்கிறேன். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். இந்த காரியத்தை நம்ம செய்யணுமா? எந்த காரியத்தை செய்யணுமா? தேவனை மகிமைப்படுத்தணும். என் கர்த்தர் நல்லவர், அவர் அற்புதத்தை செய்வார், என் தேவன் அதிசயமானவர், அவர் பெரிய காரியத்தை செய்வார். அவரால் முடியாது என்ன இருக்கு? அவரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயலில் மகத்துவமானவர், அவர் பெரிய காரியத்தை செய்வார். பாருங்க, நம்ம பண்ணுற ஒரு தப்பு ஒன்று இருக்குது. என்னன்னா, தேவனை நம்ம மகிமைப்படுத்துறது இல்லை. எல்லா நாளும் தேவனை மகிமைப்படுத்தணும். சபைக்கு வரும்போதும் தேவனை மகிமைப்படுத்தணும், வீட்டில் இருக்கும் போதும் தேவனை மகிமைப்படுத்தணும். நீங்கள் எந்த நேரத்தில் எப்படி இருந்தாலும் தேவனை பார்த்தீங்கன்னா, இவர்கிட்ட இருக்கும்போது மையப்படுத்தினாரா, இல்லாத போது மையப்படுத்தினாரா? இல்லாத போதே, குழந்தை இல்லாத போதே தேவனை மையப்படுத்தினாரு. ஏசப்பா, எனக்கு நீங்கள் அற்புதம் செய்வீங்கப்பா, எனக்கு ஒரு குழந்தைய கொடுப்பீங்கப்பா, என்னுடைய மனைவிக்கு ஒரு குழந்தைய கொடுப்பீங்கப்பா, என்னை அப்பான்னு கூப்பிடும்ப்பா, உம்மால கூடும்ப்பா, வானத்தின் நட்சத்திரங்களை போல கொடுப்பீங்கப்பா, கடற்கரை மாலை போல கொடுப்பீங்கப்பா, நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் நீங்கள் தான்ப்பா சொன்னீங்க,
உங்களை நம்பி நான் வந்திருக்கிறேன். ஆபிரகாம் அப்பான்னு கூப்பிட்டுருக்க மாட்டாரு. நாம அப்படி சொல்லி ஜெபிக்கணும்னு சொல்ல வரேன். கரெக்டுங்களா? பாருங்க, அப்பான்னு கூப்பிடாதவருக்கே அவ்வளோ ஆசீர்வாதம். அப்போ நம்ம எவ்வளோ ஆசீர்வாதம் பெற்றவங்களா இருக்கணும். இதில் பாருங்க, லோத்து தன்னை விட்டு பிரிந்து போறாரு. லோத்து பிரிந்து போனாங்க. பிரிந்து போகும்போது கூட அவர் என்ன பண்றாரு? விட்டு கொடுக்குறாரு. அவருடைய குணத்தை பாருங்களேன். 13ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 13:9 இந்த தேசம் எல்லாம் உனக்கு முன் இருக்கிறது அல்லவா, நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம். நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்றான். பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் எதுக்காக வந்தது? இந்த காரியமும் உங்களுக்கு நல்லா தெரியும். லோத்துடைய ஆளுங்களுக்கும் ஆபிரகாமுடைய ஆளுங்களுக்கும் ஒரே சண்டை. எதனால சண்டை வருது? ஆடு மாடு ஒட்டகங்கள்லாம் பெருகி போச்சு. எல்லாம் தண்ணி குடிக்கணும், எல்லாம் டாய்லெட்டு போகும், எல்லாத்தையும் அள்ளணும், செய்யணும், எல்லாம் நிறைய காரியங்கள் இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்? ஒரே சண்டை. ஒரு 10 ஆடு இருந்தாவே எப்படி ஒரு மாடு இருக்கும்? ஒரு 10 மாடு இருந்தாவே ஸ்மெல் அடிக்கும். அங்கே ஃபுல்லாக கூட்டமாக மாடு, அவங்க பக்கம் மாடு. இப்போ ஒரே சைடில் ஒரு 50 மாடு இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒத்தருடைய 50 மாடு இருந்தால் பிரச்சனை இல்லை. இவங்களது ஒரு 50 மாடு, அவங்களது ஒரு 50 மாடுன்னா பிரச்சனை. கரெக்டுங்களா? அவங்களுக்குள்ள பிரச்சனை. நானா நீயான்னு ஒரு போட்டி, பிரச்சனை எல்லாம். இந்த நேரத்தில் பாருங்க, இந்த நேரத்தில் ஆபிரகாம் லோத்து வந்து ஆல்ரெடி பார்த்து வச்சிட்டாரு. சோதம் குமாரா பட்டணத்துக்கு போகலாம் சொல்லி பார்த்து வச்சிட்டாரு. ஆனால் ஆபிரகாம் கிட்ட லோத்து வராரு. என்னப்பா? லோத்து சொல்லலை, இதை மாதிரி அப்பா இதை மாதிரி பிரச்சனையாக இருக்குப்பா, நான் அந்த இடத்துக்கு போட்டுமா, நீங்கள் என்னப்பா சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கல. இல்லை நீங்கள் சொல்கிற இடத்துக்கு நான் போகிறேன்ப்பா, இல்லை தனித்தனியாக இருக்கலாமா, ஒத்துமையாக இருக்கலாம், சொல்லுங்கப்பான்னு அவர்கிட்ட அப்பா கிட்ட போய் ஆலோசனை கேட்கல. அவர் ஆலோசனை கேட்காம என்ன சொல்கிறாரு? நாங்கள் போயிடுறேன், ஆமாம் நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லும்போது ஆபிரகாம் வந்து அவர் சொல்கிறதுக்கு முன்னாடியே சொல்கிறாரு, நீ எங்கே போனாலும் நான் போகிறேன்ப்பா, நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன், நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நீ சொல்லுப்பா. அதாவது ஆபிரகாமுக்கு நல்லா தெரியும், நான் எங்கே போனாலும் கர்த்தரை நான் ஆசீர்வதிப்பார். ஆனால் லோத்துக்கு தெரியல. ஆபிரகாம் கூட இருக்கிறதால தான் ஆசீர்வாதன்றது அவருக்கு தெரியல. ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு? இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா வயசானவங்க வீட்டில் இருக்கும்போது தெரியாது, என்ன தெரியாது? அந்த அம்மா நம்ம கூட இருக்கிறதால தான் நமக்கு ஆசீர்வாதம்ன்றது பிள்ளைங்களுக்கு தெரியாது. தெரியறதால தான் போ, வீட்டை விட்டு வெளில போ அப்படின்னு திரத்தி அடிக்க காரணம் என்ன? நீ ஏன் இங்கே இருக்கிற, நாங்கள் வீட்டை விட்டு வெளியில் பிரிஞ்சு போயிடுறோம் அப்படி சொல்கிறாங்க. பார்த்தீங்களா? ஏன்னா தெரியல அவங்களுக்கு. ஆபிரகாம் கூட இருக்கிறதுனால தான் லோத்துக்கு ஆசீர்வாதம்ன்றது புரியல. அவன் குடும்பம், லோத்துவின் குடும்பம் சீரழிஞ்சு போனதுக்கு காரணமே ஆபிரகாம் விட்டு போனதால தான். இதே ஆபிரகாம் கூட இருந்திருந்தா லோத்துடைய சந்ததியை குறித்து இன்னும் ஒரு பேஜ் கூட எழுதப்பட்டு இருக்கும். கரெக்டுங்களா? அவர் எவ்வளோ ஆசீர்வாதமாக இருந்தார் சொல்லிட்டு. அவங்க சந்ததியே ஒரு சாப சந்ததியாய் மாறிச்சு. இதுக்கெல்லாம் காரணம் யாரு? அவர் அந்த நேரத்தில் அந்த ஆசீர்வாதத்தை அப்பாவை விட்டு பிரிஞ்சு போனது தான். இன்னைக்கும் ஆண்டவர் என்ன சொல்ல வராருன்னா, உனக்கு எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் நீ என்னை விட்டு பிரிஞ்சு போகாத, அதை விட்டு என்கிட்ட நீ ஆலோசனை கேளு. இப்போ அவங்களுக்குள்ள சண்டை வந்தது. லோத்துக்கும் ஆபிரகாமுக்கும் சண்டை வரும்பொழுது லோத்து என்ன பண்ணியிருக்கணும்? ஆபிரகாம் கிட்ட உக்காந்து, ஆண்டவரே இதை மாதிரி பிரச்சனையா இருக்கு, என்னப்பா பண்ணலான்னு ஆலோசனை கேட்டிருந்தா ஆபிரகாம் சொல்லணும் ஆலோசனையை. மூத்தவங்க தான் சொல்லணும். கரெக்டுங்களா? அதை விட்டுட்டு ஒரு இடத்த பார்த்து வச்சுட்டு செழிப்பா இருக்கு நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறைமுகமாக போயிட்டு நிற்கும் பொழுது ஆபிரகாமுக்கு தெரியாதா? சரிப்பா நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன், நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன்னு சொல்லும்போது, அப்பா உங்களை விட்டு நான் எங்கப்பா போவேன் அப்படின்னு சொல்கிறத விட்டுட்டு ஓகே நான் போயிடுறேன்னு பிரிஞ்சு போகும்போது என்ன அர்த்தம்? அப்போ அவருக்கு எவ்வளோ மன வேதனையாக இருந்திருக்கும். கரெக்டுங்களா? அதே தான் நம்ம என்ன பிரச்சனையிலையும் ஏசப்பாக்கிட்ட உட்கார்ந்து, ஆண்டவரே இந்த மாதிரி பிரச்சனையாக இருக்குப்பா, இந்த காரியத்தில் நான் என்னப்பா செய்யணும், எனக்கு புரியலப்பா, எனக்கு ஆலோசனை சொல்லுங்கப்பா, எனக்கு ஞானத்தை கொடுங்கப்பா அப்படின்னு நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்டால் அப்பா என்ன பண்ணுவார்? உண்மையாக உங்கள் கண்ணு மேலே கண்ணை வச்சு ஆலோசனை சொல்லுவார். இந்த மாதம் வாக்குத்தத்தம் என்ன? உன் கண் மேல் கண் வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு போதித்து நடத்துவேன். அப்போ நம்ம ஆண்டவர்கிட்ட எப்போவுமே, இந்த மாதம் மட்டும் இல்லை, எப்போவுமே ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணணும்ப்பா, இதை மாதிரி ஒரு பிசாசின் காரியங்கள் இருக்குது, நான் என்ன பண்ணுறது சொல்லி கொடுங்கப்பான்னு நம்ம ஆண்டவர்கிட்ட ஆலோசனை கேட்டால் ஒரு தகப்பனை போல சொல்கிறதுக்கு கர்த்தர் ரெடியாக இருக்கிறாரு. ஆனால் கேட்குறதுக்கு பிள்ளைகளாகிய நாம தான் ரெடியாக இருக்கணும். ஆனால் இல்லையே,
நம்ம கர்த்தர் சமூகத்தில் அமர்ந்து, கர்த்தாவே எனக்கு சொல்லுங்கப்பா, எனக்கு நீங்கள் சொல்லுங்கள், நான் கேட்குறேன்ப்பா, நாங்கள் என்ன பண்ணணும்ப்பா, எங்களுக்கு சொல்லுங்கள், எனக்கு உதவி செய்யுங்கப்பா, இந்த காரியத்தில் நாங்கள் சோர்ந்து போயிட்டோம், இந்த காரியத்துலேருந்து நாங்கள் வெளியே வர முடியல, ஒரே பிரச்சனையாக இருக்குது, நாங்கள் என்னப்பா பண்ணுறது, எனக்கு ஆலோசனை சொல்லுங்கப்பான்னு அவர் சமூகத்தில் ஒரு பிள்ளையை போல் அமர்ந்து கேட்போமானா கண்டிப்பாக ஆண்டவர் ஆலோசனை சொல்லுவார். இந்த தேவ செய்தி அதுதான். நம்ம ஆலோசனை சொல்கிற கர்த்தர்கிட்ட அமர்ந்து கேட்கணும். அப்போ கர்த்தர் என்ன பண்ணுவார், நமக்கு ஆலோசனை சொல்லுவார். பாருங்க, அப்போ ஆபிரகாம் வந்து சோர்ந்து போயிட்டார், லோத்து போயிட்டானே அப்படி சொல்லிட்டு அவன் போனான்னா, நான் கூட இருக்கிறேன். ஆபிரகாம் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் பாருங்களேன். 13:14 லோத்து ஆபிரகாம் விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து பார், நீ இருக்கிற இடத்திலிருந்தே வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும் நோக்கி பார், நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். ஒருவன் பூமியின் தூளை எண்ண கூடுமானால் உன் சந்ததியும் எண்ணப்படும். நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டோ அம்மட்டும் நடந்து திரி, உனக்கு அதை தருவேன் என்றார். அப்பொழுது ஆபிரகாம் கூடாரத்தை பெயர்த்து கொண்டு போய் எபிரோனிலிருந்து மம்ரேயின் சமபூமியில் சேர்த்து அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினான். ஹல்லேலூயா. பாருங்க, கர்த்தர் ரொம்ப நல்லவர். சில பேர் நம்மளை பிரிஞ்சு போயிட்டோம் போது நமக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். நம்ம சர்ச்சில் கூட பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அற்புதங்களை பெற்றுக்கொண்டு என்ன பண்ணிட்டாங்க, வேறு சபை வந்து ரொம்ப கவர்ச்சியாக இருக்குது, வேறு சபையில் வந்து ஏசிலாம் இருக்குது, நல்லா இருக்குது, நாங்கள் அங்கே போகிறோம் அப்படி சொல்லிட்டு போயிட்டாங்க. அற்புதங்களை பெற வரைக்கும் அப்பான்னு கூட இருந்தாங்க. அற்புதங்கள் பெற்ற பின்பு நாங்கள் போகிறோம் சொல்லி போயிட்டாங்க. அதை குறித்து நான் கவலைப்படாமல் இல்லை, கவலைப்பட்டு இருக்கேன். ஆனால் கர்த்தர் எனக்கு சொல்லியிருக்கிறாரு, நீ கவலைப்படாத, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அவங்க பிரிஞ்சு போனால் என்ன, நான் உன்னை விட்டு பிரியல, நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன் நான் சொன்னேன் இல்லையா. கர்த்தர் என் கூட இருந்து என்னை ஆசீர்வதித்த காரியங்கள் அநேகம். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் அப்படி நடந்திருக்கலாம். யாராவது உங்களை விட்டு பிரிஞ்சு போகிறேன்னு சொல்லலாம், உங்கள் பிள்ளைகளா உங்களை விட்டு பிரிஞ்சு போகிறேன்னு சொல்லலாம், இல்லை ஏதோ ஒரு காரியம் பிரிஞ்சு போகிறேன், சில உறவுகள் உங்களை கஷ்டப்படுத்தலாம். நீங்கள் ஒரே வார்த்தை சொல்லுங்கள், ஆண்டவரே நீங்கள் என்னை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கீங்க, நீங்கள் என்னை பெருக செய்கிற தேவனாக இருக்கீங்க. அவங்களுக்கு நீங்கள் புரிய வைங்கப்பா, நான் கூட இருந்தால் தான் அவங்களுக்கு ஆசீர்வாதன்றதை புரிய வைங்க. கர்த்தர் வந்து புரிய வைப்பார், அவங்க உள்ளத்துல என்ன பண்ணுவார், புரிய வைப்பார். அம்மா கூட இருக்கிறது தான் ஆசீர்வாதம்னு உங்கள் பிள்ளைங்க உள்ளத்தில் புரிய வைப்பார். அவங்க இல்லைன்னா நீ திசை கட்டு அலைஞ்சு திரிவ, அதனால அவங்க கூட தான் இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் அவங்க உள்ளத்தில் என்ன பண்ணுவார், கண்டிப்பாக புரிய வைப்பார். அவர் புரிய வைக்காமல் இருக்க மாட்டார். ஸ்தோத்திரமே சப்பா. ஆண்டவரே, எல்லாருடைய இருதயத்திலையும் பேசுகிற ஒரு நல்ல தகப்பன் நீங்கள் தான் ராஜா. ஆண்டவரே, இம்மட்டும் எங்களை நடத்தின தேவன் இனிமேலும் எங்களை நடத்துவீரப்பா. தாயின் கருவிலே எங்களை ஏந்தினவர், தாங்கினவர், சுமந்தவர், தப்புவித்தவர், இனிமேலும் நான் ஏந்துவேன், தாங்குவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன், அரை வயது மட்டும் நான் அப்படி செய்வேன்னு சொல்லியிருக்கீங்கப்பா. நாங்கள் எங்கே போவோம் ஆண்டவரே, ஜீவ வார்த்தைகள் உம்மிடத்தில் இருக்கப்பா. எங்களுக்கு எல்லாமே நீங்க தான் ராஜா. உம்மை நம்பி இருக்கிற பிள்ளைகள் இந்த வேத வசனத்தை தியானித்து கர்த்தர் எனக்கு அற்புதங்களை செய்வார், கர்த்தர் என் குடும்பத்தினருக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். அன்றைக்கு ஆபிரகாமை ஆசீர்வதித்து செல்வ சீமானாய் மாற்றி ஆபிரகாமை உயர்த்தின தேவன் என்னையும் ஆசீர்வதிப்பார், உயர்த்துவார், பெருக செய்வார், என் பேரை பெருமைப்படுத்துவார் என்று இந்த தேவ செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரையும் என் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, பெரிய ஜாதியாக்குவீராக, பேரை பெருமைப்படுத்துவீராக ராஜா. கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பீராக. உம்மை நம்பியிருக்கிற பிள்ளைகளை உங்க சமூகத்தில் அமர்ந்து, அப்பா எனக்கு ஆலோசனை சொல்லுங்கப்பா, எனக்கு எல்லாமே நீங்க தான்ப்பான்னு பார்க்கிற முகங்கள் இந்த ஜெப வேளையில் பிரகாசம் அடையட்டும் ஐயா, பிரகாசம் அடையட்டும் அப்பா. அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போகாதப்பா. ஆபிரகாம் தகப்பனை தன் கையில் ஈசாக்கை சுமந்து கொள்ளும் பொழுது அவனுடைய முகங்கள் எப்படி பிரகாசம் அடைந்ததோ அப்படியா எங்கள் முகங்கள் பிரகாசம் அடைய செய்வீராக. என் தேவனால் எல்லாம் கூடும் என்று நாங்கள் சந்தோஷமாய் சொல்லத்தக்கதாக எங்களை ஆசீர்வதிப்பீராக. எங்கள் பிரச்சனைகள் எல்லாவற்றையும்
உன் பிள்ளைகளாகி எங்கள் முன் தவடுபடியாக போகும்படியாய் சமபூமியாகும்படியாய் கிருபை பாராட்டுவீராக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம். இப்பொழுது நாம தேசத்துக்காக ஜெபம் பண்ணுவோம். தேசத்துக்காக ஜெபம் பண்ணுவோம் சிஸ்டர். ஸ்தோத்திரம் ஏசப்பா, நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்கிறோம். நல்லவரே, நன்மை செய்கிறவரே, கூப்பிடுகிற யாவருக்கும் மறு உத்தரவு கொடுக்கிறவரே அப்பா, இப்பொழுதும் கூட ராஜா அப்பா, மருத்துவமனையிலே அப்பா இன்குபேட்டரில் இருக்கிற குழந்தைகளுக்காக நாங்கள் ஜெபம் செய்கிறோம். ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, தாவீதின் குமாரனே, இரக்கம் செய்வீராக. இன்குபேட்டரில் இருக்கிற எல்லா குழந்தைகளுக்கும் சுகபலன் ஆரோக்கியத்தை கூட்டி கொடுப்பீராக ராஜா. ஏசப்பா, அந்த குழந்தைகள் பல நாட்களாக தாயிடமிருந்து பிரிந்து இருக்கிறதப்பா. அப்படிப்பட்ட பிள்ளைகள் எல்லாம் சுகபலன் ஆரோக்கியத்துடன் தாயுடன் சேர்ந்து வீட்டிற்கு வர உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, இன்குபேட்டரில் இருக்கிற குழந்தைகளுக்கு ஆண்டவரே தாய்ப்பாலை கூட அவர்கள் கொடுக்க முடியாதபடிக்கு ஆண்டவரே பெட்டிலே அமர்ந்து கொண்டு அப்பா கஷ்டப்பட்டு கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கிறார்கள் அப்பா. அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் என் கர்த்தருடைய கரம் அற்புதம் செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன்ப்பா. ஏசப்பா, எனக்கு உதவி செய்யுங்கப்பா. என் குழந்தையை என்னிடம் சேர்த்து வையுங்க ராஜா. என் குழந்தையின் சரீர பலவீனங்களை எடுத்து போடுங்க தகப்பனே என்று கதறி கொண்டிருக்கிற தாயின் உள்ளத்தை நீங்க பார்க்கிறீங்க கர்த்தாவே. உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை அந்த குழந்தைக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுத்து தாயிடம் சேர நீங்க உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவர், அந்த குழந்தைகளுக்கு மருத்துவம் பார்க்கிற நர்ஸுங்களுக்கு டாக்டருங்களுக்கு எல்லாம் விசேஷித்த ஞானத்தை கொடுங்க ராஜா. விசேஷித்த ஞானத்தை கொடுங்க தகப்பனே. உங்க கரத்துல ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, உங்க கரத்துல கொட்டுக்கிறோம் ஆண்டவரே. இன்குபேட்டரில் இருக்கிற குழந்தைகள் எல்லாம் சுகம் பெற்று தாயுடன் தாயும் சேயுமாய் சுகம் பெற்று வீடு திரும்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் அப்படி செய்ததற்காக ஸ்தோத்திரம் அப்பா. இப்பொழுதும் கூட கர்ப்பிணி பெண்களுக்காக ஜெபம் செய்வோம். ஸ்தோத்திரம் அப்பா. பிள்ளை இல்லாமல் ஆண்டவரை கஷ்டப்படுகிற கர்ப்பிணிகளை என் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. தாயும் சேயுமாய் சுகமாய் இருக்க உதவி செய்வீராக. பிரசவத்தை ஏற்படுத்திய நான் பிரசவத்தை தடுப்பேனோ, அவள் பிள்ளை வேதனை படும் முன்னே பிள்ளை பெற்றெடுப்பாள் என்று சொன்னீரப்பா. 10 மாத காலமளவும் தகப்பனை குழந்தையை ஆண்டவரை தகப்பனை சுமக்கிற பாக்கியத்தை ஒவ்வொரு ஸ்திரீக்கும் தருவீராக ராஜா. அந்த கர்ப்ப காலத்தில் இருக்கிற எல்லா சரீர பலவீனங்கள் அந்த பெண்களை விட்டு நீங்கி போகட்டும். இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலி எல்லாம் நீங்கி போகட்டும் ஆண்டவரே. சரீரத்திலே விசேஷித்த பலன், ஊட்டச்சத்து உள்ள பொருட்கள், உணவு எல்லாம் ஆசீர்வாதமா இருக்கணும் ஆண்டவரே. அவர்களுக்குள்ளே இருக்கிற அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்தே வியாதியிலிருந்து விலக்கி ஆசீர்வதிங்கப்பா. 10 மாத காலளவும் அந்த குழந்தைய நீங்க தாங்கிக் கொள்ளுங்க ராஜா. அந்த கர்ப்ப பையில உம்முடைய கரம் இருக்கட்டும் ஆண்டவரே. ஏசப்பா தான் இந்த குழந்தையை சுமந்து கொண்டிருக்கிறார் என்ற ஒரு தகப்பனை ஒரு உணர்வு அந்த தாய்க்கு உண்டாகட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு குழந்தையின் அவயங்களும் உருவேற்படும் நாட்களும் உம்முடைய புஸ்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறதப்பா. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, பெற்றெடுத்த உள்ளங்கள் மகிழும்படி ஒவ்வொரு குழந்தையும் ஞானமாய் அந்த கருவிலே வளரட்டும் ஐயா. அப்பா, உங்க கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் அப்படி செய்கிறீர், உம்முடைய கரம் செய்கிறது அப்பா. அதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தாயின் கர்ப்பத்தில் இருக்கும் பொழுதே நான் உன்னை பேர் சொல்லி அழைத்தேன் என்றவர் அப்பா. அப்பா, கர்ப்ப பையில் இருக்கிற ஒவ்வொரு குழந்தைகளையும் நீர் பேர் சொல்லி அழைப்பீராக. எந்த சாபிக்கப்பட்ட பொல்லாத தீய சாத்தானும் அந்த குழந்தை கருவை தொடாதபடிக்கு உம்முடைய ரத்தத்திலே வேலி அடைத்து காத்து கொள்ளுவீராக. உங்க சித்தத்திற்கு நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ராஜா. சோத்ரம் 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 ஐயா. இப்பொழுதும் கூட அன்பு தகப்பனப்பா, பிள்ளை இல்லாதவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, தேசத்திலே அநேகர் பிள்ளை இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்பா. கர்த்தர் எனக்கு ஒரு குழந்தையை கொடுத்தால் நலமா இருக்குமே என்று
அப்பா கண்ணீர் விடுத்து கொண்டிருக்கிறார்கள் அப்பா. அன்னாளின் கண்ணீரை பார்த்து சாமுவேலை கொடுத்த தேவன் ஆண்டவரே, சகாரியா எலிசபெத்தின் கண்ணீரை பார்த்து யோவான் ஸ்நானகனை கொடுத்த தேவனப்பா. நாங்கள் வேதத்தில் தியானித்தது போல ஆபிரகாம் சாராளின் கண்ணீரை பார்த்து ஈசாக்கை கொடுத்த தேவனப்பா. ஆண்டவரே, அவர்கள் தேவனை துதித்து மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானார்கள் அப்பா. இப்பொழுதும் கூட என் கர்த்தர் எனக்கு ஒரு குழந்தையை கொடுப்பார், நிச்சயம் கொடுப்பார். கால தாமதமானாலும் வாக்கு பண்ணினவர் உண்மையுள்ளவர், அவர் பொய் சொல்ல மாட்டார் என்று. ஏசப்பா, எனக்கு ஒரு குழந்தையை கொடுங்க என்று இப்பொழுதும் சப வேளையிலே கதறி கொண்டிருக்கிறவர்களை என் கர்த்தர் கண்ணோக்குவீராக ராஜா. மலடியை சந்தோஷமான பிள்ளை தாட்சியாக்கி வீட்டிலே குடியிருக்க பண்ணுவேன் என்று சொன்னீரே கர்த்தாவே, சொன்னீரே கர்த்தாவே, சொன்னீரே கர்த்தாவே. அப்பா, என் கர்த்தர் அற்புதத்தை செய்வீராக. ஒரு கர்ப்பத்தின் கனியை தருவீராக, கர்ப்பத்தின் கனியை கட்டளை இடுவீராக. தாயும் சேயும் அப்பா சுகமா இருக்கும்படியாய் ஒரு கர்ப்பத்தின் கனியை கொடுப்பீராக ராஜா. கர்ப்பத்தின் கனி கர்த்தரால் கிடைக்கப்பட்ட சுதந்திரம் ஆண்டவரே. பிள்ளைகள் கர்த்தரால் ஒரு பலன் அப்பா. அந்த பரிசை, அந்த கிஃப்டை ஒவ்வொரு பிள்ளை திருமணமானவர்களும் பெற்று கொள்ளட்டும் ஆண்டவரே. உங்க கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் அப்படி செய்ய போகிறீரப்பா ஆண்டவரே. பிள்ளை இல்லாதவருடைய கண்ணீர் துடைக்கப்படட்டும் ஆண்டவரே. அவர்கள் வெட்கப்பட்ட இடத்திலே அவர்கள் தலையை உயர்த்தி ஆசீர்வதித்தே அவர்கள் பங்கு பாத்திரம் நிரம்பி வழியட்டும் ஐயா. ஏசப்பா ஒரு குழந்தையை கொடுத்தார் என்று சொல்லி உங்க நாமத்தை அவர்கள் உயர்த்தி துதித்து கீர்த்தனம் பண்ணட்டும் ஆண்டவரே. அந்த குழந்தையை உமக்கென்று வளர்க்க ஒப்பு கொடுக்கட்டும் ஆண்டவரை. எப்படி அன்னாள் சாமுவேல் பிறப்பதற்கு முன்பதாகவே இந்த குழந்தையை நான் கர்த்தருக்கென்று வளர்ப்பேன் என்று சொன்னாலோ, அதுபோல் பிள்ளை இல்லாதவர்கள் தீர்மானம் பண்ணட்டு, எனக்கு கர்த்தர் ஒரு குழந்தையை கொடுப்பாரானால் அந்த குழந்தையை நான் கர்த்தருக்கென்று வளர்ப்பேன், பக்திக்குரிய வழிகளில் நிச்சயமாக நடத்துவேன் என்று தீர்மானம் செய்யட்டும் ஐயா. உமக்கு சோத்திரம் 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 ஏசப்பா. இப்பொழுதும் கூட நாங்கள் ஆண்டவரே பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, ஒவ்வொரு பிள்ளைகள் பள்ளிக்கு செல்லுகிற பிள்ளைகளுக்காக, வாலிப பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சிறு பிள்ளைகளுக்காக, நாங்கள் வீட்டில் இருக்கிற சிறு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பள்ளிக்கு செல்லுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம், கல்லூரிக்கு சென்றிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ரத்தத்திலே வேலி அடைப்பீராக அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகள் வீட்டிலே விளையாடும் போதும் சரி, பள்ளிக்கு செல்லும் போதும் சரி, காலேஜுக்கு செல்லும் போதும் சரி, உம்முடைய ஆசீர்வதிக்கிற கரம், பாதுகாப்பின் கரம் பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும் ஆண்டவரே. பாதுகாப்பின் கரம் பிள்ளைகளோடு இருக்கட்டும் ஆண்டவரே. அவர்கள் ஒவ்வொரு படிக்கட்டு இறங்கும் பொழுதும் கூட பார்த்து இறங்கணும் ஆண்டவரே. அப்பா, படிக்கட்டுலேருந்து கீழே விழுறது, கட்டிலேருந்து கீழே விழுறது, அதை மாதிரி துர்ச்செய்தி கேட்காதபடிக்கு ஆண்டவரே, நடக்கும் பொழுதும், உட்காரும் போதும், எழுந்திருக்கும் போதும், படுக்கும் பொழுதும் உன்னை காண்கின்ற தேவன் என்று சொன்னீரப்பா. காண்கின்ற தேவனே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க பாதுகாத்து கொள்ளுங்க. சபிக்கப்பட்ட பொல்லாத சாத்தான் ஆண்டவரை பிள்ளைகளை தள்ளிவிடவும் ரத்தம் சிந்தவும் ஆண்டவரை தீவிரித்து கொண்டிருக்கிறானப்பா. அந்த பொல்லாத சாத்தானுடைய எண்ணங்கள், தந்திரங்கள், திட்டங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் நாள் வாய்க்காமல் போகட்டும் ஐயா. பிள்ளைகளை நீங்க பாதுகாத்து கொள்ளுங்க. உம்முடைய கரம் பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளணும் ஆண்டவரே. உங்க கரத்துல நாங்கள் பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க பாதுகாத்து கொள்ளுங்க. நீங்க அந்நியருக்கும் நீங்க தான்ப்பா தேவனா இருக்கீங்க, புற ஜாதிகளுக்கும் நீங்க தான்ப்பா தேவனா இருக்கீங்க ராஜா. எல்லோருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் தருவேன் என்று சொன்னவரப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீங்க தான்ப்பா பாதுகாப்பா கொடுக்கணும் ராஜா. உம்மை இல்லாமல் பாதுகாப்பு இல்லை, உம்மை இல்லாமல் ரட்சிப்பு இல்லை, உம்மை இல்லாமல் விடுதலை இல்லை, உம்மை இல்லாமல் ஞானம் இல்லையப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. அவங்க நடக்க வேண்டிய வழி அவங்களுக்கு போதித்து நடத்துங்க ராஜா. உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கும் என்று சொன்னீரே கர்த்தாவே. பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கட்டும். பிள்ளைகளுக்குள்ள ஒரு அமைதியுள்ள ஆவியை கட்டளையிடுங்க ராஜா. ஒரு பாதுகாப்பை கட்டளையிடுங்க. அவங்க உட்கொள்கிற அப்பா நன்னிய ஆசீர்வதிங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளும் உமக்கா எழுப்பி ஜொலிக்கிற பிரகாசிக்கிற உம்முடைய வருகைக்கு ஜனங்களை ஆயத்தப்படுத்துகிற யோவான் சாணகனாக எழும்பட்டும் ஐயா. ஒவ்வொரு யோவான் சாணகனையும் நீங்க பாதுகாத்து கொள்ளுங்க. உங்க சித்தம் செய்யணும் ராஜா.
உங்க கரத்துல ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் அப்படி செய்யற கிருபைக்காக ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அப்பா, இப்பொழுதும் கூட என் அன்பு தகப்பன் அப்பா, வயது முதிர்ந்தவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சரீரத்தில் பலவீனம் உள்ளவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே அப்பா, சுகமில்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறவர்கள் ஆண்டவரே, எல்லாரையும் என் கர்த்தர் பலப்படுத்துவீராக. கை கால் வலிக்குது, முதுகு வலிக்குது, ஒரே உடம்பு சோர்வாக இருக்கிறது ஆண்டவரே. தகப்பனே, இந்த வயதான காலத்துல முடியல, சரியா வேலை செய்ய முடியலன்னு ஒவ்வொருவரும் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாங்கப்பா. என் கர்த்தருடைய கரம் ஒவ்வொருவரோடு கூட இருந்து உங்க ரத்தத்திலே வேலியடைத்து பாதுகாப்பீராக. அவர்கள் உட்கொள்ளுகிற அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்தே வியாதியிலிருந்து விலக்கி ஆசீர்வதிப்பீராக. அவர்களை தைரியப்படுத்துவீராக, பலப்படுத்துவீராக, சகாயம் செய்வீராக. உம்மை நம்பியிருக்கிற பிள்ளைகள், உம்முடைய நம்பியிருக்கிற பிள்ளைகள் அப்பா, விசேஷித்த பலத்துல நிரப்புவீராக ராஜா. ஆண்டவரே, நோவா 500 வயதிலும் அழகான ஒரு பேழையை கட்டி 100 வயது வரைக்கும் 100 வருடம் வரைக்கும் அழகான பேழையை கட்டி உம்முடைய சித்தத்தை செய்தாரப்பா. ஆண்டவரை, காலேப்பு சொன்னாரப்பா, எனக்கு 85 வயதுல கூட 40 வயது பெலன் இருக்கிறது என்று காலேப்பு சொன்னார் ராஜா. ஆண்டவரை, அதே பெலனை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும், தேவ பிள்ளைகளுக்கும் கொடுங்க ராஜா. காலேப்பின் ஆவியை கட்டளையிடுவீராக ராஜா. எனக்கு இந்த 85 வயதிலும் 40 வயது பெலன் இருக்கிறது, நான் இப்பொழுதும் கர்த்தருக்காக செயல்படுவேன் என்ற பலத்தை, காலேப்பின் பலத்தை கொடுங்க ராஜா. உமக்கென்று முன்னேறட்டும் ஆண்டவரே, உமக்கென்று முன்னேறி செல்ல பலத்தை தாங்க ராஜா. உமக்காக ஓடுகிற பலத்தை கொடுங்க ராஜா. எலியா வயதான காலத்திலும் ஆண்டவரே 40 நாட்கள் இரவும் பகலும் ஓயாமல் தேவ தூதர் கொடுத்த அப்பத்தை சாப்பிட்டு இரவும் பகலும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்க ஓடினான் ஆண்டவரே. கர்த்தருடைய சித்தத்தை செய்ய ஓடினான் அப்பா. அப்படிப்பட்ட எலியாவின் ஆவி உடையவர்களாக ஒவ்வொரு பிள்ளைகளை எழுப்புங்க ராஜா. யாரும் சோர்ந்து போய் சூறை செடியின் கீழே படுத்துக் கொள்வது போல படுத்துக் கொள்ள கூடாது. எழும்பு, உன் தூசியை உதறிவிட்டு எழும்பு, எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். ரிபா தோரபா ஷடரபா ரிகபா லிகரபா தோரகபாரா ரிகபா ஷக்கரபா ரிகலரபா. எழும்பு, எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள், உன் வல்லமையை தரித்துக்கொள். கர்த்தர் உனக்கு நித்திய வெளிச்சமாக இருக்கிறார். உன் துக்க நாட்கள் முடிந்து போவோம். இந்த செபிக்கிற வேளையில ராஜா, உம்முடைய தேவ பிள்ளைகள் சரீரத்தை புது பெலன் உண்டாகட்டும். கழுகுக்கு சமானமாய் உன் வயதை திரும்ப வாழ வயதையாக்குவேன். கழுகுக்கு சமானமாய் உன் வயதை திரும்ப வாழ வயது போல் ஆக்குவேன். உன் வாயை நான் நன்மையினால் திருப்தியாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சோர்ந்து போகாதே என் மகனே, பயப்படாதே, கலங்காதே, திகையாதே. நான் உன் தேவன். என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் சேட்டையின் கீழ் ஆரோக்கியம் பிறக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளை போல வளருவீர்கள். என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்களுக்கு நான் தருகிற ஆசீர்வாதம் இது. உங்களுடைய சுகத்தை சாத்தான் திருட நான் விட மாட்டேன். நீங்கள் என்னுடையவர்கள், என்னுடைய மீட்பின் சுதந்திரம் அல்லவோ, நீங்கள் என் சுதந்திரமானவர்கள். உங்களுக்குள்ள என்னுடைய ரட்சிப்பை நான் வைத்தேனே. உங்களுக்குள்ள என்னுடைய ரட்சிப்பை நான் ஊற்றிருக்கிறேன். அந்த ரட்சிப்பு ஜீவ ஊற்றாக உங்களுக்குள்ளே செயல்படும். நீங்கள் நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டீர்கள், ஓடினாலும் இளைப்படைய மாட்டீர்கள். கழுகுகளை போல புதுபெலன் அடைந்து உயர 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 எழுப்புகிற ஆசீர்வாதத்தை நான் இன்று முதல் உங்களுக்கு கட்டளையிடுகிறேன்.
உனக்காய் நான் சாபமானேன், உனக்காய் நான் பாவமானேன், உன்னுடைய நோய்களை நான் சுமந்தேன். அதை நோக்கி பார், அந்த கல்வாரி சிலுவையை பார், அந்த கல்வாரி சிலுவையை பார், அந்த கல்வாரி சிலுவையை பார். உன்னுடைய சாபத்தை நான் சிலுவையிலே முள்முடியா ஏற்றிக்கொண்டேனே. இனி சாப வாழ்க்கை உனக்கு இல்லை என் மகனே, என் மகளே. இனி சாபம் உனக்கு இல்லை. ஓ, நீ சபிக்கப்பட்டவன் இல்லை. ஓ ரிகபபரதா ரிகபஷடரபா ரிகபடரபதுரா ரிகலஷகரபலரபா. என் சேட்டின் கீழே உனக்கு நிறைவான பலன் இருக்கிறது. என் அண்டையில் ஓடி வா. ரிபதுரபா ஷடரபா ரிகபலரபா ரிகலபலரபா. எப்படி போவாசின் சேட்டின் கீழ் வந்த ரூத்துக்கு பலன் கிடைத்ததோ, ரூத்தை ஆசீர்வதித்தேனோ, என் சேட்டின் கீழே வந்த உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். உனக்கு நிறைவான பலனை நான் தருவேன். ஓ ரகபா ஷிகிரிபலரபா. நான் இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று உன் கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார். ஓ ரஷபா ரிகரபலரபா ஓ ரிகலரபா. அவர் போய் சொல்லு மனுஷன் அல்ல, மனமாற மனபுத்திரன் அல்ல. அவர் வார்த்தையில் சொன்னதை கரத்திலே செய்து முடிக்கிற தேவன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா. அப்பா சோர்ந்து போன நேரமெல்லாம் உம்முடைய வார்த்தை எங்களை தேற்றுகிறதப்பா. சோர்ந்து போன நேரமெல்லாம் உம்முடைய வார்த்தை எங்களை தேற்றுகிறதப்பா. அப்பா தகப்பனே, யூதாவின் ராஜசிங்கமே, அப்பா உமக்கு நன்றி, 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 நன்றி. இந்த உபவாச ஜபத்திலே அப்பா தகப்பனே கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு அப்பா சகோதர சகோதரிகளையும், வயதானவர்களையும், அப்பா அவர்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் என் கர்த்தருடைய கரத்தின் நாள் மறைத்துக் கொள்வதாக. அநேக ஆசீர்வாதங்களையும் ஆபிரகாமின் ஐஸ்வர்யங்களையும் அப்பா விசுவாசத்தின் வல்லமை துவங்கினவரும் முடிக்கிறவருமா இருக்கிறவர் ஒருவருக்குள்ளே விசுவாசத்தை துவக்கி வைப்பீராக. ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள தகுதிப்படுத்துவீராக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரணங்களை மறவாதே. ஆமென். ஸ்தோத்திரம்.